நம்ம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல காரசாரமாக நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். கட் பண்ணி கழுவிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸில் கட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீனோட எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுருங்க. உங்ககிட்ட டைம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகுது. அதுக்கு 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்க விருப்பப்படலைன்னா பொடியை கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்ல திக்காக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். பொதுவாக மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2-3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு பண்ணிங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் எடுத்திருக்க புளி 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கிராம் அளவில் சொல்லணும்னா 50 கிராம் அளவு புளி இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி பொறுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல மீன், அதை சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் இந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மீனை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு கலரக்கூடாது. அதிகமாக ஜென்டிலாக கலந்துக்கோங்க, அதுவே போதும். இந்த மாதிரி மீனில் மசாலா தடவி ஊற வச்சு பண்ணும்போது மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. மீன் முழுமையாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். பொதுவாக மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். வெந்திருந்ததுன்னா ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், டேஸ்டியான மீன் குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. அடியிலிருந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு
இது போல் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ நல்ல ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கடி இதே சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.